ஜெய் சர்க்குருநாதா. கடந்த சார்ஸ்ல அடியன் சொல்லியிருந்தேன், நவம்பர் ஷிரடி யாத்திரை ஒரு 50 விழாவா நம்ம பண்ண போறோம் அப்படின்னு. எல்லாரும் கலந்துக்குங்க, பரம பாக்கியம். அந்த 4 நாள் ஷிரடி மண்ணில் நம்ம தங்க போறோம். அந்த 4 நாள்ல நம்ம எதெல்லாம் அனுபவிக்க போறோம்ன்ற விஷயத்த அடியன் சொல்றேன். சரியா, நம்ம ஊர்ல 11ஆம் தேதி புறப்பட்டு, தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பக்தர்கள் புறப்பட்டு 12ஆம் தேதி சென்னையில ட்ரெயின் ஏறி 13ஆம் தேதி ஷிரடிக்கு போயிடுவோம். 13ஆம் தேதி அன்னைக்கு ஷிரடியில் இருக்கக்கூடிய துவாரகாமாய், சாவடி, சமாதி மந்திர், இது போன்ற பாபாவினுடைய பவித்திரமான இடங்களை தரிசிப்போம். அடுத்து 14ஆம் தேதி பேருந்து ஒண்ணு ஏற்படுத்தி ஷிரடில இருந்து நெவாசைல என்ன விசேஷம்னா, குருநாதர் தன்கிட்ட வரக்கூடிய பக்தர்களை ஞானேஸ்வரி படின்னு சொல்லியிருக்கா இல்லையா, அந்த ஞானேஸ்வரி எங்க எழுதப்பட்டதோ அங்க நம்ம போய் அந்த இடத்த தரிசிக்க போறோம். ஒண்ணு. ரெண்டாவது, அதே அன்னைக்கு அந்த நெவாசையில இன்னொரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இருக்கு. என்னன்னா, புராதனமான மோகினிராஜ் ஆலயம். அந்த ஆலயத்தின் தரிசனம் பண்ணிட்டு அன்னைக்கே சனி சிக்னாப்பூர்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரனுடைய திருவடி அந்த தரிசனமும் பெற்று அன்று ரிட்டன் நம்ம ஷிரடி ஆயிடுகிறோம். சரிங்களா? அப்புறமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 14ஆம் தேதி அன்று இரவு லெண்டி தோட்டத்துல 1008 தீபம் நம்ம ஏத்துறோம். அவசியம், இதெல்லாம் கிடைக்காது. 15ஆம் தேதி அன்றுதான் அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயினுடைய ஆராதனா வைபவம். அன்னைக்கு காலையிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் சத் சங்கம், ஆன்மீக மாத இதழ் புக்கு வெளியீட்டு விழா, நாம ஜபம், பஜனை, இது போன்ற விஷயங்கள் உண்டு. 15ஆம் தேதி அன்று அன்னையனுடைய மகா சமாதி ஆராதனாவை முன்னிட்டு பல்லக்கு ஊர்வலம் பண்ண போறோம். பாபாவுடைய பல்லக்கு ஊர்வலம். அந்த பல்லக்கு நீங்க தூக்கலாம், பாபாவின் முன் ஆடலாம், நிறைய விஷயங்களை நீங்க தாராளமா அனுபவிக்கலாம். 16ஆம் தேதி நம்ம சாய்நாதருடைய திருவடி சம்பந்தப்பட்ட முக்கியமான 7 இடங்களை நம்ம தரிசிக்க இருக்கோங்கிறதையும் சொல்லிக்கிறேன். தரிசனம் பண்ணிட்டு திரும்பவும் நம்ம எல்லாரும் பர்ச்சேஸ் பண்றவங்க பர்ச்சேஸ் பண்ண போலாம். பாபாவை திரும்ப திரும்ப பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, திரும்ப திரும்ப பார்க்க போலாம். 17ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஷிரடியில இருந்து புறப்பட்டு 18ஆம் தேதி ஈவினிங் நம்ம சென்னை வந்துருவோம். இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு விஷயம். அதனால அவசியம் நீங்க எல்லாரும் நவம்பர் ஷிரடி யாத்திரையில கலந்துக்கணும்ங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் சாய்ராம்.